என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ என்னோட நியூ வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சாரியில் நீங்கள் பார்க்குற இந்த பீகாக் டிசைனை நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்து அதை வந்து ஃபேப்ரிக்கில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு ட்ரேசிங்கில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதாவது கார்பன் பேப்பர் வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் இப்போ நான் காமிக்க போகிறது வந்து சாக் பவுடர் ப்ளஸ் கெரோசின் மிக்சரில் வச்சு யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு வந்து ட்ரேசிங் பேப்பரை உங்களோட டிசைன் மேலே இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பெர்மனன்ட் மார்க்கர் வச்சு இது மாதிரி ரொம்ப பொறுமையாக உங்களோட டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஃபேப்ரிக்கில் இருந்து இந்த டிசைனை எடுக்க போகிறீங்களோ அந்த ஃபேப்ரிக்கை இது மாதிரி நல்லா ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் ஒரு டேபிள் அது மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இது மாதிரி கரெக்டாக அந்த ஷேப்போட அந்த டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து லெஃப்ட் சைட் பீகாக் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். அடுத்தது இது மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்தோம்னாக்கா நமக்கு ரைட் சைட் பீகாக் வந்து கிடைக்கும். அதாவது ஒரு ஸ்லீவ் இல்லாட்டி எந்த ஒரு டிசைன்லையும் நம்ம இந்த பீகாக்ஸை வரையும் போது எதிர் பக்கம் இது மாதிரி பீகாக் நிற்கும் போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டு சைடுமே இருக்கிறப்ப ஒரே சைடு இல்லாமல். மோஸ்ட்டாக என்னோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து நான் எங்கெங்கே நல்ல நல்ல டிசைன்ஸ் பார்க்குறேனோ அது எல்லாமே இது மாதிரி நான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு பீகாக்கையும் நான் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஹோல்ஸ் போடுறதுக்காக சாப்ஸ்டிக்ஸில் ஒரு நீடில் டைப் பண்ணி இப்படி எடுத்திருக்கேன். அடுத்தது ஸ்பாஞ்சியான ஒரு டவல் மேலே இது மாதிரி வச்சு அந்த டிசைன் மேலேயே அந்த லைன் மேலேயே வந்து நீங்கள் இது மாதிரி ஹோல்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஹோல்ஸை வந்து இது மாதிரி போட்டுக்குங்க. இப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக தான் வந்து அந்த கெரோசின் ப்ளஸ் சாக் பவுடர் சொல்யூஷன் வந்து இறங்கி உங்களுக்கு ட்ரேஸ் ஆக போகுது. அதனால் அந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த டிசைன் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் போட்ட டிசைனோட ட்ரேஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது இதனுடைய பிளாக் லிங்க். அதில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் தனித்தனியாக பீகாக்கும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது சேர்ந்தும் கொடுத்துருக்கேன். யாருக்கு தேவைப்படுதோ நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேப்ரிக்கை உங்களோட ஃப்ரேமில் இது மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட டிசைன் எங்கே வரணுமோ அங்கே இது மாதிரி வச்சுட்டு ஒரு காட்டன் பாலில் கெரோசின் ப்ளஸ் அந்த சாக் பவுடர் சொல்யூஷன் எடுத்து இது மாதிரி மேலே அப்ளை பண்ணுங்கள். இந்த கெரோசின் ப்ளஸ் சாக் பவுடர் சொல்யூஷன் வந்து எப்படி செய்யறது, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்களே தவிர இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த டவுட் வந்து கிளியர் ஆகிடும். நீங்கள் ரஃபாக ஒரு 4-5 தடவை ஏதாவது ஒரு டிசைனை வந்து ஒரு கிளாத்தில் வந்து நீங்கள் ரஃபாக போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பதம் தெரிஞ்சிடும். எப்படி வந்து நம்ம இதை அப்ளை பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம டைல்யூட் பண்ணணும், அதை எப்படி வந்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப டைல்யூட்டாகவும் இருக்கக்கூடாது. உங்களுடைய டிசைன் வந்து ஸ்பாயில் ஆகிடும் ரொம்ப டைல்யூட்டடாக இருந்தால். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் ரஃபில் ஃபஸ்ட் இது மாதிரி நிறைய டிசைன்ஸஸ் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இப்போ ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டேன். எடுக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக எடுங்க. இங்கே பாருங்கள், அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே இறங்கி நமக்கு இது மாதிரி பிரிண்ட் ஆகி கிடச்சிருக்கு. இந்த சாக் பவுடர் வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் கிடைக்கிற அந்த ஷாப்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கெரோசினுக்கு பதிலாக பெயிண்ட்டு டைல்யூட் பண்ண யூஸ் பண்ணுற தின்னரை கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கெரோசின் யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்க வந்து தின்னர் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேப்ரிக் மேலே இந்த சாக் பவுடர் சொல்யூஷன் தவறுதலாக எங்கேயா பட்டுடுச்சுன்னா வெறும் கெரோசின் மட்டும் ஒரு கிளாத்தில் இல்லாட்டி காட்டன் பாலில் எடுத்து நீங்கள் அதை ரப் பண்ணும்போது அந்த ஸ்டெயின்ஸ் வந்து உங்களுக்கு போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கு இந்த டிசைன் தேவைப்படுதோ நீங்கள் என்னோடய பிளாகில் போய் இந்த டிசைனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.